ಸೊ ಯಾರು ಪೌಲ್ ಕೂಡ ಯಾರು போனா ಮೊದಲ ಪ್ರಯಾಣத்துல ಅಪೊಸ್ತಲಂತ ಪೌಲನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮೊದಲ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? யார் போனா சொல்லுங்க. பார்னபா. பவுலும் பர்னபாவும் போனாங்க. ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಬಾರ್ನಬನು ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಸೇವೆಯ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ 15வது அதிகாரத்துல அது என்னெல்லாம் நடந்துச்சு அத வந்து எருசலேம் சர்ச்சுக்கு வந்து சொல்றாங்க. ಅಲ್ಲಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅಲ್ಲಿ ಬಂದು ತಿಳಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இப்போ இன்னைக்கு 16வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ಇವತ್ತು 16ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சோ ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சு. என்னன்னா அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாக்கும் உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಲ್ಪಡ್ತದೆ. ಅಪೊಸ್ತಲನಂತ ಪೌಲನಿಗೂ ಮತ್ತು ಬಾರ್ನಬನಿಗೂ ಕೆಲವು ವಾಗ್ವಾದಗಳಿಂದಾಗಿ. ஏன்னா ஜான் மார்க் அப்படின்ற ஒரு சகோதரன் வந்து கூட்டு போணுமா இல்லையா அப்படின்றது ட்ரிப்ல கூட்டு போணுமா இல்லையான்றதுல ஒரு சின்ன வேறுபாடு. ಅಲ್ಲಿ ಬಾರ್ನಬನು ಮಾರ್ಕನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾ ಬೇಡವಾ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ರ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ವಾಗ್ವಾದಗಳು So, ಉಂಟಾಗ್ತವೆ. அதனால என்ன பண்றாங்க சமாதானமா அப்போஸ்தலர் பவுல் வந்து சீலா அப்படின்ற ஒரு சகோதரரை கூட கூட்டு போறார். ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಸೀಲ ಎಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಜೊತೆಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. சோ என்ன ஆகுதுன்னு பாப்போம். ரெண்டாவது மிஷனரி ட்ரிப் இது வந்து உங்களுக்கு டேட் வேணும்னா ஏடி கிறிஸ்துக்கு பின் 50வது நூற்றாண்டுல இருந்து 53வது நூற்றாண்டு 3 இயர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு மணி நேரத்துல 3 வருஷம் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாரோ அதை பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಶಕ 50ರಿಂದ 53ರವರೆಗೂ 3 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சோ இன்னைக்கு பார்க்க போறது செகண்ட் மிஷனரி ட்ரிப் ஆஃப் அப்போஸ்தலர் பால் 16வது அதிகாரத்துல இருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಎರಡನೆಯ ಸುವಾರ್ತ ಪ್ರಯಾಣವನ್ನ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 18ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನಾವು ಇವತ್ತು சோ ನೋಡ್ತೇವೆ. நெக்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது தேர்ட் மிஷனரி ட்ரிப் பார்ப்போம். ಮುಂಬರುವಂತ ವಾರಗಳಲ್ಲಿ ಮೂರನೇ ಒಂದು ಸುವಾರ್ಥ ಪ್ರಯಾಣವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அப்புறம் கடைசியா வந்து 4வது மிஷனரி ட்ரிப்போட அப்போஸ்தலர் புத்தகத்தை முடிச்சிருவோம். சோ இன்னைக்கு தவிர இன்னும் 2 நாட்களிலே நம்ம வந்து அப்போஸ்தலர் புத்தகத்தை முடிச்சிருவோம். ಈ ಒಂದು ಸೆಷನ್ ಅನ್ನ ಬಿಟ್ಟು ಇನ್ನು 2 ವಾರಗಳಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕವನ್ನ ನಾವು ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. சோ என்ன பார்க்க போறோம் இந்த ட்ரிப்ல அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನೋಡುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. இதுல பாருங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மிஷனரி ட்ரிப் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் ಆಲ್ರೆಡಿ. ಅಲ್ಲಿ ಕಳೆದ ಬಾರಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಪೌಲನ ಒಂದು ಮೊದಲ ಸುವಾರ್ಥ ಪ್ರಯಾಣವನ್ನು ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ப்ளூ ಇದು வந்து போறாங்க. ரெட் லைன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆவறது பத்தி நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಬ್ಲೂ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಹೋಗುವಂತದ್ದು, ಕೆಂಪು ಬಣ್ಣದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಪ್ರಯಾಣವಾಗಿರ್ತದೆ. சரி இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாவது பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்ப்போம். ಮೊದಲೇ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಈಗ ಎರಡನೇ ಸ್ವಾರ್ಥ ಪ್ರಯಾಣವನ್ನ ಇವಾಗ ನೋಡಲ್ಪಡೋಣ. பாருங்க இது அங்க அந்தியோக்கியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. உங்க படத்துல லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல இருக்கும் உங்களுக்கு. ಅಂತ್ಯೋಕ್ಯ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರದೇಶ ಇದೆ. ಆ ಒಂದು ಭಾಗವನ್ನ ಗಮನಿಸಿರಿ. ಅಲ್ಲಿ அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ಅದೇ ಪ್ರಾರಂಭದ ಒಂದು ಅಂಶ. அங்கிருந்து அப்படியே ஏசியா கண்டம் லைக் ஏசியா, அப்புறம் யூரோப்பு, அப்புறம் ஏதென்ஸ், கொரிந்து, எபிசோ ரிட்டர்ன் வந்து திருப்பி எருசலேமுக்கு வந்துடுறாங்க. ಆ ಭಾಗದಿಂದ ಏಷ್ಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಆ ಒಂದು ಪ್ರಯಾಣದ ಮೂಲಕವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்போ நம்ம குயிக்கா. ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದೊಂದಾಗಿ ನಾವು ನೋಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. சோ ஃபர்ஸ்ட் அந்தியோக்கியால இருந்து பவுலும் சீலாவும் எங்க போறாங்கன்றத பார்ப்போம். ಅಂತ್ಯೋಕ್ಯದಿಂದ ಪೌಲು ಸೀಲರು ಯಾವ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சோ முதலாவது வசனம் படிப்போம். 16வது அதிகாரம் முதலாவது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 16:1. 16ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். பாருங்க அங்க வரும் பாருங்க அந்த மேப்ல போட்டிருக்குல்ல அப்படியே ரெட் வந்து அங்க மார்க் டார்பி அண்ட் லிஸ்த்ரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வராங்க. ಅಲ್ಲಿ ಡರ್ಬಿ ಡ್ರೆಸ್ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க யார பாக்குறாங்க? திமோத்தின்ற ஒரு சகோதரனை பாக்குறாங்க. ಅಲ್ಲಿ ತಿಮೋತಿ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. சோ இங்க முத 5 வசனத்தை நம்ம வந்து திமோத்தி பத்தி நம்ம பார்க்க போறோம். ಮೊದಲ 5 ವಚನಗಳಲ್ಲಿ ತಿಮೋತಿಯನ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. திமோத்தினா யாரு? ತಿಮೋತಿ ಅಂದ್ರೆ ಯಾರು? சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் பத்தி அவங்க பாட்டி வந்து அவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಆತನ ಅಜ್ಜಿ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. சோ இந்த சர்ச்ல வந்து ஒரு நல்ல விசுவாசியா இருந்தார். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು. சோ அவருடைய பேர் வந்து சீசன் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சீசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಲ್ಲಿ ಆತನು ಶಿಷ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಅರ್ಥವೇನು? இங்கிலீஷ்ல வந்து கிரேக்க பாஷையில பைபிள் எழுதுனதால கிரேக்க பாஷை மீனிங் என்னதுன்னா சீசன் அப்படின்னா டிசைபிள்னா என்ன மீனிங்? ಅಲ್ಲಿ டிசைபிள் சீசன்னா என்னது?
ஒரு ட்ரெய்னிங்ல இருக்கிற ஒரு சகோதரனோ, சகோதரியோ ட்ரெய்னிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ಅಲ್ಲಿ ತರಬೇತಿಯಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಅದರ ಒಂದು ಅರ್ಥವನ್ನ ನೋಡ್ತೇವೆ. லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನು ಎಂಬುದಾಗಿ, நீங்க லைசென்ஸ் எடுக்கும்போது கூட லேர்னர்ஸ் லைசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಲೈಸೆನ್ಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗಲೂ ಸಹ ಲರ್ನರ್ ಲೈಸೆನ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ இங்க என்ன பண்றாங்க? அப்போஸ்தலன் பவுல் வந்து இவர வந்து சரி வாப்பா என் கூட நீ ட்ரிப்புக்கு வா அப்படின்னு சும்மா கூட்டு போறாரு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನನ್ನ ಜೊತೆ ಸೇವೆಗೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಜೊತೆಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க எவ்வளவு முக்கியமானது இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம பார்க்கிறது. ಆ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ನೋಡುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯ. அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு? இந்த சின்ன திமோத்தேய வாலிப பையன் அவனை வந்து அவருடைய சிறகு கீழ கூட்டுக்கிறார். அப்படியே வந்து அவனை மிஷனரி ட்ரிப்புக்கு கூட்டு போறார். ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ತಿಮೋತಿಯನನ್ನ ತನ್ನ ಜೊತೆಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಹೊರಡ್ತಾ சும்மா ಇದ್ದಾನೆ. ட்ரிப்புக்கு இருந்து ஜாலி ட்ரிப் போல போகும்போதெல்லாம் அவர்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்றது, பைபிள்ல சில காரியங்களை சொல்றது, எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்ப நாங்க பண்றோம்ல பைபிள் ஜர்னி, அதே போல வந்து அந்த ட்ரிப்ல போகும்போது ஆண்டவரை பத்தி அப்போஸ்தலன் பவுல் நிறைய சொல்றாரு. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಕೇವಲ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದಲ್ಲ, ಆ ಒಂದು ಟ್ರಿಪ್ ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಗೆ ಈಗ ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಮೋತಿಯನಿಗೆ ಪೌಲನಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾ So, நான் ಇದ್ದಾನೆ. இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் preparing years. அதான் பேரு வந்து தயார் பண்ணும் நாட்கள், தயார் பண்ணும் வருஷங்கள். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் நம்ம தயார் பண்றோம். நம்ம வேலைக்கு போகணும்னா எவ்வளவு வருஷம் நம்ம காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போய் தயாராகிறோம். அதே போல ಪ್ರಿಪರೇಷನ್ ಇಯರ್ಸ್ ரொம்ப ಮುಖ್ಯ ನಮ್ಮ வாழ்க்கையில. ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತ ದಿವಸಗಳು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವುಗಳಾಗಿರ್ತದೆ. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களை தயார் பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆಯೋ ಇಲ್ವೋ, ದೇವರು ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம ஆண்டவருடைய கையில இருக்கிறோம். டெய்லி ஆண்டவர் கிட்ட நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். அதை நம்ம மறந்துட கூடாது. ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ಪ್ರತಿ ದಿವಸವೂ ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನ ನಾವು ಮರ್ತು ಹೋಗ್ಬಾರ್ದು. நாங்க போட்டிருக்கேன் டுடேஸ் டிசைபிள் இஸ் டுமாரோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன தயார்படுத்துகிற தேவன் நாளைக்கு உங்களை ஏதோ ஒரு ஊழியத்துல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணுவார். ಇವತ್ತಿಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ட்ரைனிங் பீரியட நம்ம வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ಆ ಒಂದು ತರಬೇತಿಯ ಒಂದು ಕಾಲಗಳನ್ನ ಸಂತೋಷವಾಗಿ ಪರಿಗಣಿಸಲ್ಪಡಬೇಕು. நான் காலேஜ் படிக்கும் போது இப்படி ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு நான் போவேன். ಆ ಕಾಲೇಜಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸೇವಕರ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. அப்போ வந்து பாஸ்டர் ஊழியம்னா என்ன, எவ்வளவு கஷ்டம்ன்றத அவரு கூட இருக்கும்போது நான் இருந்து கத்துக்கிட்டேன் நான். ಆ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಸೇವೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಜೊತೆಲಿರುವಾಗ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಪಟ್ಟೆ. சர்ச்சில் சில பேர் அந்த பாஸ்டர் தப்பா பேசினாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವರು ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು. சில பேர் சர்ச்சை விட்டு பாதி பேர் போயிட்டாங்க ஒரு டைம். ಒಂದು ಸಂದರ್ಭ ಸಭೆಯನ್ನ ಅದಕ್ಕೆ ಅನೇಕರು ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಪಟ್ರು. அந்த பாஸ்டரோட பிள்ளைங்கள மேல தப்பா சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ಆ ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அவர் இன்னைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. ಅವ್ರು ಇವತ್ತಿಗೂ ಸೇವೆ 25 வருஷம் மேல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. 25 ವರ್ಷಕ್ಕೂ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதெல்லாம் நான் பாக்குறேன். ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. இதெல்லாம் நீங்களும் பாப்பீங்க. ಪ್ರಿಪರೇಷನ್ ಟೈಮ್ல நீங்க பாப்பீங்க. ಇದೆಲ್ಲವನ್ನ ನೀವು ಸಿದ್ಧವಾಗುವಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ನೋಡ್ತೀರಿ. ஆண்டவர் உங்களை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி ரெண்டு விதமா ஆண்டவர் தயார் பண்றாரு. ಎರಡು ವಿಧವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஊழியத்தை பாக்குறீங்க, எப்படி செய்யறாங்க ஊழியம், எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்றாங்க, இதெல்லாம் கவனிக்கிறீங்க நீங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ, ಹೇಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಸೇವೆ ವಿಚಾರಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இதே போலதான் வந்து 9 அதிகாரம் வந்து லூக்கா 9வது அதிகாரம் வரைக்கும் ஏசப்பாவை ஊழியம் செய்யறத பாக்குறாங்க. யாரு? சீசர்கள் பார்த்துட்டே இருக்காங்க ஏசப்பா செய்யறத. ಅಲ್ಲಿ ಲೂಕನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡುವಂತ ಸೇವೆಗಳನ್ನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಗಮನಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி ஏசப்பா ஊழியம் செய்யறாரு, எப்படி ஜெபிக்கிறாரு, எப்படி பேசுறாரு, எப்படி எல்லாருக்கும் வந்து அற்புதம் செய்யறாரு, எல்லாத்தையும் பாக்குறாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಒಂದು ಸಮಯನ ಕಳೀತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಇತರರೊಡನೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಎಲ್ಲವನ್ನ ಅಲ್ಲಿ கவனிஸ்தா இದ್ದಾರೆ. ஒரு நாள் என்ன ஆகுது, லூக்கா 10வது அதிகாரத்துல ஏசப்பா சொல்றாரு, ஓகே நீங்க ரெண்டு பேரா போங்க, இப்போ நீங்க போய் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு ஏசப்பா அனுப்பி விடுறாரு. ಅಲ್ಲಿ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀಗ ಇಬ್ಬಿಬ್ಬರಾಗಿ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் ஊழியம். ಇದೇ ಸೇವೆ. நம்ம பாக்குறோம், ನಾವು ನೋಡ್ತಿದೀವಿ, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், ದೇವರ ವಚನವನ್ನು ಕೇಳ್ತೀವಿ. இதுதான் ಪ್ರಿಪರೇಷನ್ பೀரியಡ್, இதுதான் தயாரிப்பின் நாட்கள். ಇದೇ ಸಿದ್ಧಗೊಳ್ಳುವಿಕೆಯ ದಿವಸಗಳು ಎಂಬುದಾಗಿ. பொறுமையா இருக்கணும் அந்த டைம்ல. ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಶಾಂತವಾಗಿರ್ಬೇಕು. ஆண்டவர் கத்து கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம கேட்கணும். ದೇವರು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಕೇಳಬೇಕು. அப்புறம் போய் என்ன பண்றோம், நம்ம கத்துக்கிட்டதை போய் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றோம். அதான் சீசத்துவம் அப்படின்னு சொல்றது. ನಾವು ಕಲಿತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದೇ ಶಿಷ್ಯತ್ವ ಎಂಬುದಾಗಿ. 2 திமோத்தேயு 2:2 ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 2 திமோத்தேயு 2:2 பாருங்க. 2 ತಿಮೋಥೆಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. திமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்றாரு? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில்
ஒப்புவி. ஒப்புவி. பாருங்க என்ன சொல்றாரு இங்க அப்போஸ்தலன் பவுலு, நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்ப நீ என்ன பண்ணு? அடுத்தது என்ன பண்ணு? கத்துக்கிட்டத நீ என்ன பண்ணு? மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றார். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ತಿಮೋಥನಿಗೆ ನನ್ನಿಂದ ನೀನು ಕಲ್ತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನೀನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதான் சீஷனோட வேலை. ಅದೇ ಶಿಷ್ಯನ ಒಂದು ಕೆಲಸ. So, இப்ப எதுக்கு நீங்க பைபிள் ஜர்னிக்கு வரீங்க? ಯಾಕೆ ನೀವು ಬೈಬಲ್ ಜರ್ನಿಗೆ ಬರ್ತೀರಿ? வெறும் கத்துக்கிறதுக்கா? ಕೇವಲ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕ? என்ன பண்றோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? நம்ம ரிசீவ் பண்றோம். ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀವಿ. ஆண்டவருடைய பலத்தினால என்ன பண்றோம் நம்ம? அடுத்தது கொடுக்க போறோம். இது வந்து பிரிப்பரேஷன் டைம். ದೇವರ ಬಲದಿಂದ ಕೊಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ಇದು ತಯಾರಿಕೆಯ ಒಂದು ಸಮಯ. இப்படிதான் எல்லா சர்ச்சும் இருக்கணும். ಹೀಗೆ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಇರಬೇಕು. அதனால தான் போட்டிருக்கேன் எவ்ரி சர்ச் நீட்ஸ் டிசைபிள்ஸ் லைக் திமோத்தே. எல்லா சர்ச்லயும் பிரதர் சிஸ்டர்ஸ் திமோத்தே போல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேணும் எல்லா சர்ச்லயும். ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ತಿಮೋತಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಕರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥರು ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நிறைய கஷ்டங்கள் வரும் ஊழியத்துல. நிறைய பேர் ஏதோ பேசுவாங்க. என்னென்னமோ ஆகும். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இப்படி பேசுறாங்க? ஆண்டவர் உங்களை தயார் பண்ணிட்டு இருக்கிறார். ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಬರ್ತವೆ, ಅನೇಕ ಮಾತುಗಳು ಬರ್ತವೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் சொன்னேன்ல ஒரு உதாரணம், அந்த ஊழியத்துல விட்டு ஓடல அந்த பாஸ்டர். ஃபேமிலி பத்தி தப்பா பேசினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஊழியத்தை விட்டு ஓடல. அவர் உண்மையாய் அன்பாய் ஊழியத்தை செய்தாரு. இன்னைக்கு அந்த சர்ச் 5 மடங்கு பெருசா இருக்குது அந்த ஊர்ல. ಆವತ್ತು ಅವರು ಆ ರೀತಿ ಹೇಳಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ಇವತ್ತಿಗೆ ಆ ಸಭೆ ಅದಕ್ಕಿಂತ 5ರಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ஆண்டவர் உங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಅಂತ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ எல்லா சர்ச்லயும் முக்கியமானது என்னதுன்னா, எங்களுடைய பாஸ்டர்ஸோட வேலை என்னன்னா, மத்தவர்களுக்கு நீங்க போய் சொல்றபடி சொல்ற ஜனங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள ட்ரெயின் பண்றதுதான் பாஸ்டருடைய வேலை. ಆ ಸೇವಕರ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಕೆಲಸ ಏನಂತಂದ್ರೆ ಇತರರಿಗೆ ಹೋಗಿ ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸುವಂತದ್ದೇ ಎಂಬುದಾಗಿ. இங்க பாருங்க அப்போஸ்தலன் பவுல் திமோத்தேக்கு சொன்னாரு. திமோத்தே வந்து மத்தவங்களுக்கு சொன்னாங்க. அவங்க போய் இன்னொரு சொல்றாங்க. அப்படி சொல்லி இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ತಿಮೋತಿಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ತಿಮೋತಿ ಇತರರಿಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವರು ಹೋಗಿ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇವತ್ತಿಗೆ ನಾವು ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ நீங்களும் சீசர்கள் தான். ನೀವು ಕೂಡ ಶಿಷ್ಯರುಗಳೇ. நானும் சீசர் தான். இன்னும் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். டெய்லி நான் கத்துட்டு தான் இருக்கிறேன். நானும் சீசர் தான். ನಾವು ಕೂಡ ನಾವು ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ ಇರ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்படிதான் சபை வளரும். ಹೀಗೆ ಸಭೆ ಬೆಳೆಯಲ್ಪಡ್ತದೆ. பாருங்க 5வது வசனம் பாருங்க. 5ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿ. 16வது அதிகாரம் 5வது வசனம் அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு ம். நாளுக்கு நாள் பெருகின. நாளுக்கு நாள் பெருகினர். எப்படி? திமோத்தே போல சீசர்கள் இருக்கிறதுனால சபை வந்து என்னாச்சு? வளர்ந்துச்சு. ಅಲ್ಲಿ ಪೌಲನ ತಿಮೋತಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸಭೆಯು ದಿನ ದಿನವೂ ಅದು ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬರಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು.